Hi friends, welcome to Shivya Times. நம்மளோட வாழைத்தோட்டத்துல தென்னங்கன்னு நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல இத பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு மொத்தமா ஒரு 6 தென்னங்கன்னு வாங்கியிருக்கோங்க. இந்த 6 தென்னங்கன்னும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்ரி கிட்ட இருந்து தான் வாங்கணும். இந்த 6 தென்னங்கன்னும் பொள்ளாச்சியில இருந்து தான் வந்திருக்குது. இது எல்லாமே குட்டை ரகத்தை சேர்ந்த கண்ணு தான். இங்க பாத்தீங்கன்னா எல்லா காயை சுத்தியும் பிளாஸ்டிக் கவர் போட்டு தான் அனுப்பியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள வேரழுகள் வேர்க்கரையான் நோய் தாக்குதல் இல்லாம இருக்கிறதுக்காக மருந்து போட்டு அனுப்பியிருக்காங்க. வாங்கிட்டு வந்த எல்லா தென்னங்கன்னும் இன்னைக்கு நம்மளுடைய வாழை தோட்டத்துக்குள்ள தான் வைக்கலான்னு இருக்கிறோம். நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற எல்லா தென்னங்கன்னும் குட்டை ரகத்தை சேர்ந்ததுங்கிறதுனால மரம் ரொம்ப உயரமா போகாது. அது போக மட்டையோட லென்த்தும் ரொம்ப பெருசா இருக்காது, சின்னதா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட அக்ரி சொன்னதுபடி பார்த்தோம்னா ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்குமான இடைவெளி ஒரு 15 அடி இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாமளும் ஒரு 15 அடி இடைவெளி விட்டு நடலாம் அப்படிங்கிறதுக்காக அளவு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த குச்சியோட அளவுல ஒரு 15 அடிக்கு நாங்க கணக்கு பண்ணி அந்த இடத்துல ஒரு அடையாளம் போட்டுட்டு ஒரு கவுரு வச்சு கரெக்டா ஒரே லென்த்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி கவுரு வச்சு அடையாளம் போட்டோம்னா எல்லா மரமும் பார்க்கறதுக்கு ஒரே லைன்ல இருக்கும். இப்படி 15 அடி இடைவெளி விட்டு நம்ம அடையாளம் போட்டுக்கிட்டு போகும்போது கரெக்டா ஒரு அடையாளம் பார்த்தோம்னா மேலே எலக்ட்ரிக் லைன் போகுது, அதுக்கு அடியிலேயே வந்தது. அதனால இந்த இடத்துல வைக்கக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி அந்த சைடு அடையாளம் போட்டிருக்கோம். ஏன்னா மரம் வளரும் போது அதோடைய மட்டை போய் லைன்லேயே மோதும், அந்த இடம் சரிப்பட்டு வராதுங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி அடையாளம் வச்சிருக்கிறோம். எப்போ நாங்கள் விவசாய வேலை ஆரம்பித்தாலும் சனி மூலையிலிருந்து தான் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை எங்ககிட்ட இருக்குது. அதனால் நம்ம குழி எடுக்கும் போதும் சனி மூலையிலிருந்து தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம். நம்ம வாழை தோட்டத்தில் தென்னங்கன்று வைக்கிறதுக்காக குழி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு வாழை மரத்தில் ஒரு தார் நல்லா பழுத்து போய் நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீப் அளவுக்கு நல்லாவே பழுத்து இருக்குது. இது பச்சை வாழை ரகத்தில் சேர்ந்தது. இந்த வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் சித்தப்பா அந்த வழியாக வந்தார். அதனால் அவருக்கும் ஒரு 2 பழம் பறித்து கொடுத்தேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று சாப்பிட்டு முருகா அந்த பக்கம் பாருங்க. அணில் வெட்டி விட்டுலாம். இது வெட்டி போடுறது இருக்கட்டும், வெட்டிக்கலாம். இதெல்லாம் காய் சரி இருக்கட்டும். பழுக்க மரத்தாடியே பிச்சு பிச்சு தின்னுட்டுருக்கலாம். யார் சூரிய அதனால தான் சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 6 கன்று வாங்கிச்சு பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு. ஒரு 2 வருஷத்தில் காப்புக்கு வந்து அது எப்படி காய்க்குதுன்னு பார்த்துட்டு தான் அடிச்சுட்டப்போ அங்கே ஊரான வருது. நம்மளோட இந்த வாழை தோட்டத்தில் நாங்கள் இயற்கை விவசாய முறையில் தாங்க பயிரிட்டுக்கிட்டு இருக்கோம். எந்தவித ரசாயன உரமும் நாங்கள் போட்டதில்லை. எப்பயும் நாங்கள் எருவு தான் கொட்டுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்னோன்னாலே உள்ளேருந்து மண்புழுக்கள்லாம் நிறையா வெளியே வரும். பொதுவாக தென்னங்கன்று நடவு பண்ணுறதுக்கு 2க்கு 2ங்கிற அளவில் தான் குழி எடுப்பாங்க. அதாவது 2 அடி அகலம் 2 அடி ஆழம் அப்படிங்கிற அளவில் தான் குழி எடுப்பாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் இன்னைக்கு குழி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வாழை தோட்டத்துக்குள்ள குழி எடுக்கிறதுக்கு ஜேசிபி உள்ளே போக முடியாதுங்கிறதுனால நாங்கள் கையால் தான் இன்னைக்கு குழி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறத என்னோட மகன் மரத்தடி நிழல்ல இருந்து இந்த பேரல்குள்ளே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவனை கீழே இறக்கி விட்டோம்னா நம்மளை வேலை செய்ய விட மாட்டான். அது போக கீழே இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளி வாயில போட்டுக்கிறான். அதனாலதான் சேஃப்டியா இந்த மாதிரி பேரல்குள்ள நிக்க வச்சிருக்கோம். நம்ம வேலை முடிகிற வரைக்கும் இதுக்குள்ள இருப்பான். அதுக்கப்புறம் நாங்க அவனை தூக்கிட்டு போயிடுவோம். நம்ம தென்னங்கன்று வைக்கிறதுக்காக நம்ம தோட்டத்துல குழி எடுத்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சுங்க. 1 வாரம் நல்லா குழியும் ஆறி போயிருக்குது. இதனால கண்ணு வைக்கலாங்கிறதுக்காக இப்ப நாங்க இதில் இருக்கிற பேப்பர் எல்லாம் பிரிச்சு ஒவ்வொரு கண்ணா குழியில வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். இல்லை பாருங்க, தண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. சரி சரி. இந்த குழியோட ஆழம் 2 அடி. 2 அடி ஆழத்தில் கொண்டு போய் கண்ணு வைக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு 3/4 அளவுக்கு இந்த குழிக்குள்ள மண்ணு தள்ளிக்கிட்டு அதுக்கு மேலே தான் நாங்கள் இப்போ கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். கண்ணு வச்சதுக்கு அப்புறம் அந்த தேங்காய் மூடுற அளவுக்கு மேலே மண்ணு போட்டுக்கணும். அதனால இப்போ மம்முட்டி வச்சு மண்ணு கொத்தி உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். குழி ஃபுல்லாக மண்ணு தள்ளி மூடணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம தண்ணி பாய்க்கும் போது கொஞ்ச நாள் ஆகும்போது எல்லா மண்ணும் இதுக்குள்ளே சேர்ந்துக்கும். அதனால ஃபுல் மண்ணும் நம்ம இதுக்குள்ளே மூடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கண்ணு வாங்கும்போது அந்த அக்ரி என்ன சொன்னாருன்னா கிட்டத்தட்ட இது 2 வருஷத்துக்குள்ள காய்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நாங்கள் இப்போதைக்கு டெஸ்டிங்காக ஒரு 6 கண்ணு மட்டும் நம்ம வாழை தோட்டத்துக்குள்ள வைக்கலாங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ஒரு கண்ணோடைய வேலை கிட்டத்தட்ட 300 ரூபா ஆயிடுச்சுங்க.
இந்த தென்னங்கண்ணை நம்ம நல்லபடியா பராமரிச்சுக்கிட்டு வந்தோம்னா நாம நடவு பண்ணதுல இருந்து 2 வருஷத்துல காப்புக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. இது குட்டை ரக தென்னைங்கிறதுனால இதோட மட்டையோட நீளமும் ரொம்ப பெருசா போகாது, நீளம் சின்னதா தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால 15 அடி இடைவெளியே உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. நார்மலா நம்மளுடைய நாட்டு தென்னை மரம் நடவு பண்ணும்போது ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்குமான இடைவெளி குறைஞ்சது 20 இருந்து 25 அடி அளவுக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க. நாட்டு தென்னை மரத்தோடைய மட்டையும் ரொம்பவே நீளமா இருக்கும். 20 இருந்து 25 அடி நம்ம இடைவெளி விட்டு நடவு பண்ணாதான் ஒரு மட்டையும் இன்னொரு மட்டையும் மோதாம இருக்கும். நம்மளுடைய வாழை தோட்டத்திலேயே ஒரு ஓரத்துல பார்த்தோம்னா நம்ம மரத்துல இருக்கிற தேங்காவையே எடுத்து முளைக்க போட்டிருந்தோம். இது பாத்தீங்கன்னா நல்லபடியா முளைச்சு வந்திருக்குது. இந்த தேங்காய் எல்லாத்தையும் நம்ம முளைக்க போட்டு கிட்டத்தட்ட 3 இருந்து 4 மாசம் ஆச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா காயும் எடுத்து வைக்கிற அளவுக்கு நல்லபடியாவே வளர்ந்துருக்குது. இந்த மாதிரி தென்னங்கண்ணை நோண்டி எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா எடுக்கணுங்க. இந்த தேங்காவில இருந்து இந்த முளைப்பு பிச்சுக்கிட்டு வராத அளவுக்கு பார்த்து ஜாக்கிரதையா நோண்டி எடுக்கணும். நம்ம மொத்தமா ஒரு 6 கண்ணு தான் வெளியில இருந்து வாங்கணும். மீதி இருக்கிறதெல்லாம் நாம முளைக்க போட்ட இந்த செடியில இருந்தே எடுத்து வச்சுக்கலாங்கிறதுனால விட்டுட்டோம். நம்மளுடைய வாழை தோட்டத்துல இன்னைக்கு மொத்தமா ஒரு 18 கண்ணு நடவு பண்ணலான்னு இருக்கிறோம். நம்ம முளைக்க போட்ட எல்லா காய்களுமே நல்லா வளர்ந்துருக்குதுங்க. இங்க பாத்தீங்கன்னா தேங்காவில இருந்து வேரும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. இதுதான் கரெக்ட் டைம் நம்ம எடுத்து வேற இடத்துல வைக்கிறதுக்கு. ஒரு வழியா எல்லா தென்னங்கண்ணையும் நம்மளுடைய குழிக்குள்ள வச்சு மண்ணு தள்ளினதுக்கு அப்புறம் முதல் தண்ணி விடணுங்கிறதுக்காக மோட்டார் எடுத்து விட்டுருக்குறோங்க. இப்ப தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு குழியா தண்ணி நிறைஞ்சதுக்கு அப்புறம் இதுல லேசா மண்ணு பத்தலைன்னா மண்ணு தள்ளிக்கணுங்க. அது போக நம்ம வச்ச கண்ணு ஓரளவுக்கு நேரா இருக்குதான்னு பாத்துக்கணும். கொஞ்சம் சாஞ்சி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நேர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வெளியிலிருந்து வாங்கிட்டு வந்த அந்த குட்டை ரக கண்ணு 2 வருஷத்துல காப்புக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 வருஷம் கழிச்சு பார்ப்போம். நல்லபடியா காய்ச்சுதுன்னா நம்ம தோட்டத்துல இருக்கிற மற்ற இடத்துலயும் இந்த குட்டை ரக கண்ணு வைக்கலான்னு இருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், நீங்க யாராவது உங்க தோட்டத்துல இந்த மாதிரி குட்டை ரக கண்ணு வச்சிருக்கிறீங்களா? அது எப்படி காய்க்குதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வழியா எல்லா தென்னங்கண்ணுக்கும் தண்ணி காட்டிக்கிட்டு மோட்டரையும் நிறுத்தியாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சிவ்யா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.